இப்போ நம்ம பார்க்க போகிற குழம்பு என்ன அப்படின்னாக்கா பூண்டு குழம்பு. அதாவது பூண்டு குழம்பு அப்படிங்கிறது நம்ம எப்பவும் போல் அந்த பார்ட்டிஷனாக இருக்கும் இல்லையா, அந்த பூண்டு குழம்பு கிடையாது. இது ஒத்த பூண்டுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே நமக்கு ஹெல்த்தியான ஒரு 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 குழம்புன்னு சொல்லலாம். இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? நான் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. அந்த வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் அதை நல்லா வறுத்து விடுங்க. வறுத்து விட்டதுக்கப்புறமா வேக வச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, கொஞ்சோண்டு தக்காளி, ஒரே ஒரு தக்காளி மட்டும் தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நான் தக்காளி போட்டு அடித்து வச்சுருக்கோம். நம்ம தக்காளி வெங்காயம்லாம் போட்டு அடித்து வச்சுருக்கோம். அதனால் இப்போதைக்கு குழம்புக்காக ஒரே ஒரு தக்காளி மட்டும் அரிஞ்சு அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம வச்சுருக்கிறது என்ன அப்படின்னாக்கா, அந்த ஒத்த பூண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குண்டாக இருக்கும் அந்த ஒத்த பூண்டு. அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பிள்ளைங்களுக்கும் தாராளமாக அதை கொடுக்கலாம். அது அப்படியே சாப்பிடும்போது அப்படி மாவு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம். செஞ்சு அதை கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ அதை எடுத்து போட்டு அதையே நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் லைட் ப்ரௌனில் ஆகிற வரைக்கும் அதை வதக்கி விட்டதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளியை என்ன பண்ணிடலாம், அந்த புளியை கரைச்சி அதில் கொஞ்சம் ஊற்றிடலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் லைட்டாக அரை டீஸ்பூன் போட்டால் போதும். நம்ம ஆல்ரெடி குழம்புக்கு அதை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு என்ன பண்ணுற போகிறோம் அப்படின்னாக்கா, புளி ஒரு எலுமிச்சை சைஸு புளி நம்ம வச்சுருக்கோம். அந்த புளியை என்ன பண்ண போகிறோம், அதில் ஆட் பண்ணி நல்லா கரைச்சி விட்டு அதில் சேர்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, கொஞ்சம் நான் மாங்காய் சேர்த்துருக்கேன். ஸோ மாங்காய் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத மாங்காய் சேர்த்துருக்கேன். மாங்காய் சேர்த்து போட்டால் இன்னும் அதோடைய டேஸ்ட்டு இன்னும் அதிகமாக இருக்கும் இல்லையா. அதனால் மாங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. மாங்காய் போட்டதுனால நான் புளியை கம்மியாக எடுத்துக்கிட்டேன். சரியா? புளியை கம்மியாக எடுத்துக்கிட்டேன். அந்த புளி கரைசலையும் அதிலேயே ஊற்றியாச்சு. ஊற்றியாச்சு. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆல்ரெடி அடைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் தூள், மல்லித்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி வச்சுருந்த அந்த இதை அடித்து ஒரு மிக்ஸி ஜாரில் வச்சுருக்கேன். அந்த மிக்ஸி ஜாரில் வச்சுருக்கிறேன். அதை என்ன பண்ண போகிறோம் இப்போன்னா, அதை அந்த கொதிஞ்சிட்ருக்கு இல்லையா அந்த குழம்புல ஊற்ற வேண்டியது. ஊற்றிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸு அதை அந்த குழம்ப வேக வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான அந்த ஒத்த பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கும் இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை அப்படியே அதில் மீன் எடுத்து போட்டால் அதான் மீன் குழம்பு முடிஞ்சிருச்சு. நமக்கு பூண்டு குழம்பும் செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, மீன் குழம்பு செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு கொதிக்க விட்டுட்டிங்க அப்படின்னாக்கா நல்லா கலரி விட்டுட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அது நல்லா எல்லாமே வெந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியாக கொடுத்துரும். அப்புறம் என்ன பண்ணலாம், இப்போ நல்லா வெந்துருச்சு பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, அவ்வளோதான், குழம்பு இவ்வளோதான். இல்லை அப்படியே ஒரு மீன் குழம்பு ஒரு 2-3 மீன் துண்டை போட்டிங்க அப்படின்னாக்கா அது அப்படியே மீன் குழம்பு மாறிடும். ஸோ உங்களுக்கு மீன் குழம்பையும் சாப்பிட்ட மாதிரி ஆயிடும், பூண்டு குழம்பையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறோம், அடுத்து நான் இப்போ என் பையனுக்காக ஒரு
சாப்பாடு எடுத்து வச்சு போட்டிருக்கேன். போட்டு நல்லா சர்வ் பண்ணியாச்சு. நீங்களும் என்ஜாய் பண்ணி உங்களுக்கு